வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் யூனியன் சிந்துஜன். வணக்கம் சுகந்தா. வணக்கம் சிந்துஜன். வணக்கம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுகந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு வாகனத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை தொடர்பில் கருணா அம்மான் கைது. சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகத்திற்கு உச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கே மஸ்தான் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. அமைச்சர்களுக்கு சுவரொட்டி ஒட்டியவர்களுக்கு சமுர்தி நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக சார்ல்ஸ் நிர்மலநாதன் குற்றச்சாட்டு. பிரேசிலில் கால்பந்தாட்ட கழக அணியுடன் பயணித்த விமானம் கொலம்பியாவில் விபத்துக்குள்ளானதில் 79 பேர் பலி. அரச வாகனத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் பிரதி அமைச்சரான கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அரச வாகனத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவில் இன்று முற்பகல் ஆஜராகினார். இதன்போது கைது செய்யப்பட்ட கருணா கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிறப்பட்டிய முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அரசாங்கத்துக்கு சொந்தமான 9 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதி வாய்ந்த குண்டு துளைக்காத வாகனத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஆகியோர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் முன்னாள் கடற்படை புலனாய்வு பிரிவு உறுப்பினர்கள் 3 எதிரான சாட்சி விசாரணை இன்று 5வது நாளாகவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. விசேட ஜூரிகள் சபை முன்னிலையில் இந்த சாட்சி விசாரணைகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முறைப்பாட்டாளர்கள் தரப்பில் சாட்சியம் அளிக்கும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிள் பிருத்திவிராஜ் மனம்பேரி பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணியின் குறுக்கு கேள்விகளுக்கு இன்றும் பதிலளித்தார். 2006ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் கருணா அம்மான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்திருந்ததை தாம் அறிந்திருந்ததாக இன்று அவர் சாட்சியம் அளித்துள்ளார். கருணா அம்மானின் அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு சார்பான குழுவினர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் பிரபாகரன் சார்பு உறுப்பினர்களை கொலை செய்வதற்கு இலங்கை ராணுவத்திற்கு உதவியதாகவும் பிருத்திவிராஜ் மனம்பேரி கூறியுள்ளார். 2003ஆம் ஆண்டு கருணா அம்மான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து பிரிந்ததை தாம் அறிந்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடராஜா ரவிராஜ் கொலை செய்யப்படுவதற்கு முன்னதாக கருணா அம்மானுடன் நேரடி தொடர்பு இருந்ததா என சட்டத்தரணி சாட்சியாளரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த அவர் 2002ஆம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருந்த போது தாம் மட்டக்களப்பு பிரதி போலீஸ் அதிபர் அலுவலகத்தில் கடமையாற்றியதாகவும் அந்த அலுவலகத்திற்கு கருணா அம்மான் வருகை தந்த போது அவரை சந்தித்ததாகவும் கூறியுள்ளார். மேலதிக சாட்சி விசாரணை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் பிரதிவாதிகளில் ஒருவரான கடற்படை வீரர் காமினி செனவிரத்னவே சிவப்பு ஜீப் மீது சுட்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் அவரை தானே மோட்டார் சைக்கிளில் கங்காராம லொண்டரிவத்த பகுதியில் இருந்த முகாமுக்கு பாதுகாப்பாக அழைத்து சென்றதாகவும் பிரதான சாட்சியான முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிருத்திவிராஜ் மனம்பேரி கடந்த 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தீவகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பான வழக்கில் இன்றைய தினமும் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. 2001ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தீவக பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மீது நாடந்தனையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தில் 2 உயிரிழந்ததுடன் 20 பேர் வரையில் காயமடைந்தனர். இந்த வழக்கின் சாட்சி பதிவு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் முன்னிலையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உறுப்பினர் நவரத்னம் கணேஸ்வரன் ஆகியோர் இன்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு பின்னர் யாழ் மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் 2010ஆம் ஆண்டு சில காரணங்களுக்காக திருகோணமலை மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட வழக்கு மீண்டும் யாழ் மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு கடந்த 21ஆம் தேதி தொடக்கம் சாட்சி பதிவுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த தாக்குதலில் காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாத் ராஜா மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் ஆகியோர் நேற்று சாட்சியமளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2001ஆம் ஆண்டு
தீவு பகுதியில் நடந்த கொலைகள் தாக்குதல்கள் தொடர்பாக ஏறத்தாழ 15 வருஷங்களுக்கு பிற்பாடு அது இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதில் கலந்து கொண்ட அல்லது பிரச்சாரத்துக்கு போனவர்கள் ஒருவன் என்ற வகையில் அதனை பார்வையிட்டவன் என்ற வகையில் இன்று எனது சாட்சியங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2001 ஆண்டு நவம்பர் மாதம் 28 தேர்தல் பிரச்சாரத்திற்கு தீவு பகுதிக்கு சென்ற தமிழர் விடுதலை கூட்டணி சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் கொல்லப்பட்டும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதும் தொடர்பிலான வழக்கில் அப்போதைய பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சாட்சியம் அளித்தார்கள். அவர் அந்த பிரச்சார குழுவில் இடம்பெற்றிருந்தார் என்ற வகையில் முக்கியமான ஒரு கண்கண்ட சாட்சியாக இருந்தார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் மின்னல் நிகழ்ச்சியின் ஊடாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலில் காயமடைந்த தற்போதைய இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவி சேனாதிராஜா இந்த சம்பவம் தொடர்பில் மின்னல் நிகழ்ச்சி ஊடாக தெளிவுபடுத்தியிருந்தார். பாராளுமன்றம் நோக்கி பயணிக்க முற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களின் எதிர்ப்பு பேரணியை கலைப்பதற்கு போலீசார் இன்று மாலை நடவடிக்கை எடுத்தனர். வரவு செலவு திட்டத்தினால் கல்விக்கு ஏற்படும் பாதிப்பு உள்ளிட்ட சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு கலனி பல்கலைக்கழகத்திற்கு அருகில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று எதிர்ப்பு பேரணி ஒன்றை ஆரம்பித்தது. பிற்பகல் ஆரம்பமான இந்த எதிர்ப்பு பேரணியினால் கொழும்பு நகரின் பல மார்க்கங்களுக்கான போக்குவரத்து தடைப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர்கள் பாராளுமன்ற வலயத்திற்குள் பிரவேசிப்பதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை போலீசார் இன்று கோரியிருந்த போதிலும் கொழும்பு மேலதிக நீதவான் அதனை நிராகரித்தார். பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்கும் வகையில் போலீஸ் கட்டளை சட்டத்தின் கீழ் செயற்படுவதற்கு போலீசாருக்கு அதிகாரம் இருப்பதாகவும் அதற்கு நீதிமன்ற உத்தரவு அவசியமில்லை எனவும் நீதவான் கூறியிருந்தார். எவ்வாறாயினும் ராஜகிரிய பொல்துவ சந்தியை மாணவர்கள் இன்று மாலை அண்மித்த சந்தர்ப்பங்களில் அவர்களை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். நுகைகுடை தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்திற்கு இன்று முற்பகல் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டி ஏற்பட்டது. சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் பெரும் எண்ணிக்கையிலானோர் ஒரே நேரத்தில் மருத்துவ பரிசோதனைக்கு வருகை தந்ததே இதற்கான காரணமாகும். வரவு செலவு திட்ட யோசனையை நடைமுறைப்படுத்தும் நாள் அண்மித்துள்ளதால் அதிகளவிலானோர் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள முயற்சித்து வருகின்றனர். பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகன விபத்துக்களை குறைப்பதற்காக வீதி சட்டங்களை மீறும் சில சந்தர்ப்பங்களில் அறவிடப்படும் அபராதத்தை அதிகரிப்பதற்கு தற்போது உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனங்களை செலுத்தும் குற்றத்திற்காக 25,000 ரூபாய் அபராதம் அறவிடப்பட உள்ளது. இதனையடுத்து கடந்த சில தினங்களாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக மருத்துவ பரிசோதனைக்காக அதிக எண்ணிக்கையிலானோர் நுகைகுடை தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்திற்கு வருகை தந்திருந்தனர். அபராதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. திடீரென மக்கள் குழப்பமடைந்தமையினால் இந்த கூட்டம் வந்துள்ளது. சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்காக வருகை தந்துள்ளேன். நேற்றைய தினமும் வருகை தந்தேன். புத்தளம் பாலாவையில் உள்ள போக்குவரத்து அமைச்சின் தேசிய போக்குவரத்து வைத்திய நிறுவனத்திற்கு முன்பாகவும் இன்று காலை முதல் பெருந்திரளானவர்கள் மருத்துவ பரிசோதனை அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்திருந்தனர். வரவு செலவு திட்டத்தினால் மருத்துவ சேவைக்கு ஏற்படும் பாதிப்பை கண்டித்து நாளை காலை 8 மணி முதல் நாளை மறுநாள் காலை 8 மணி வரை அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கிறது. வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவத்துறை, போக்குவரத்து துறை ஆகியன பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தயாராகியுள்ளன. வீதி தடைகளை மீறுவதற்கான அபராதம் அதிகரிக்கப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில பஸ் சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளன. 1ஆம் தேதி நள்ளிரவு ஆரம்பிக்கப்படும் பணி பகிஷ்கரிப்பை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். தேவேந்திர முனையிலிருந்து பருத்தித்துறை வரை இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படும். அன்றைய தினம் எந்த ஒரு பஸ் வண்டியும் போக்குவரத்தில் ஈடுபடாது. நாளைய தினம் 2 மணிக்கு கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். நிரந்தர தீர்வு ஒன்றை நாம் கூறியுள்ளோம். இது அரசாங்கத்தினால் தோற்றுவிக்கப்பட்ட குழப்பமாகும். 25,000 அல்ல, 25% அதிகரிப்பதற்கு சட்டத்தில் அதிகாரமில்லை. வரவு செலவு திட்டத்தில் அபராதத்தை அதிகரித்தமை நடைமுறை சாத்தியமற்றதாகும். நாளைய தினத்திற்குள் அரசாங்கம் தெளிவான முடிவென்றை கூற வேண்டும்.
ரயில்வே திணைக்களம் காணி கொள்ளையில் ஈடுபடுவதில்லை. காணி வங்கியொன்றை ஸ்தாபித்துள்ளனர். உள்ளக ஊழியர்கள் பதவி உயர்வை இழந்துள்ளனர். தன்னிச்சையான செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்துங்கள். மட்டக்களப்பு சங்கரடி இழுப்படிச்சேனை அம்பாள் வித்தியாலயத்தின் ஒளி விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாளேந்திரன் கலந்து கொண்டிருந்தார். சுதந்திரத்திற்கு பின்னிருந்து இன்று வரை என்று சொல்லும் அளவிற்கு நாட்டின் சிறுபான்மை மக்கள், குறிப்பாக தமிழர்கள் ஏமாற்றப்பட்டே வந்திருக்கிறார்கள். 2016 ஆண்டிலே தீர்வு வரும் என்று சம்பந்தனையா அவர்கள் கூறியிருக்கிறார். 2016 ஆண்டு ஒரு சிறந்த அரசியல் தீர்வு இந்த நாட்டுக்கு கிடைக்கும் என்று சம்பந்தனையா அவர்கள் கூறியிருக்கிறார். கௌரவ எதிர்க்கட்சி தலைவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்தியாவை நம்பி, சர்வதேசங்களை நம்பி, இன்று ஏற்பட்டிருக்கின்ற நல்லாட்சி தலைவராக இருக்கின்ற ஜனாதிபதியை நம்பி, பிரதமரை நம்பி, இந்த அரசை நம்பி அவரான ஒரு விடயத்தை அவர் கூறியிருக்கிறார். அவருடைய அந்த கனவு நனவாக வேண்டும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் அதை குழப்பவும் இல்லை, குழம்பவும் இல்லை, தெளிவாக இருக்கின்றோம். ஆகவே இந்த அரசுக்கும் இந்த மக்களுக்கான தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற தார்மீக பொறுப்பு இருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான ஒரு சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற தார்மீக பொறுப்பு கௌரவ சம்பந்தனையா அவர்களுக்கு இருக்கிறது. இது மிக முக்கியமான விடயம். இந்த அரசாலை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. வடக்கு மாகாணத்திலே 54,000 பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களும், கிழக்கு மாகாணத்திலே 32,000 பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களும் இருப்பதாக புள்ளி விவரங்களின் படியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் பலருக்கு காணிகள் சொந்தமாக இல்லை. இன்னும் சிலருக்கு இருக்கின்ற காணிகளை இராணுவமும் போலீசாரும் பாதுகாப்பு காரணங்களை காட்டி தம்பசப்படுத்தியுள்ளனர். இக்காணிகளை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இவ்விடத்தில் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். கடந்த 2015 ஆண்டு முதல் 2016 ஆண்டின் முதல் 9 மாதங்கள் வரையில் இந்த நாட்டில் மகளிர் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான 13,661 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 6,670 குற்றங்களுக்கு மாத்திரமே தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், இந்த நிலையில் 6,991 குற்றங்கள் தொடர்பில் இன்னும் தீர்வு காணப்படாதுள்ளதாகவும் சட்டம் மற்றும் ஒழுங்கு விவகார அமைச்சர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சரிபாதிக்கு மேலான குற்றங்கள் தொடர்பில் தீர்வுகளை காண இயலாத நிலையே இந்த நாட்டில் நிலவுகின்றது என்பது புலனாகின்றது. அந்த வகையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தீர்க்கப்படாமல் அவை இழுத்தடிப்பு நிலைகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற போது இக்குற்றங்களை இழைப்போருக்கு மேலும் மேலும் அக்குற்றங்களின் பால் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் அவதானத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். கடந்த கால யுத்தம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது சுமார் 80,000க்கும் மேற்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இவ்வாறு குடும்பங்களை தலைமையேற்று வாழ்ந்து வருகின்ற பெண்கள் சமூக பாதுகாப்பின்மை காரணமாகவும் சமூக வழிகாட்டல் ஒழுங்குற இல்லாத நிலையிலும் பாரிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலுமே வாழ்ந்து வருகின்றனர் என்பதை நான் மீண்டும் இந்த சபையில் வலியுறுத்த விரும்புகின்றேன். அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்ற புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் பெண் போராளிகள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்த வேண்டியுள்ளதையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். சிறுவர்களின் பாதுகாப்பை தேசிய பாதுகாப்பாக கருதி உறுதிப்படுத்துடன் சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகத்திற்கான உச்ச தண்டனை நிர்ணயிக்கப்படல் வேண்டும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வறிய குடும்ப சிறுவர்களின் கல்விக்கும் மற்றும் திறன் மேம்பாட்டுக்கும் விடயத்தில் அரசு நிவாரண உதவிகள் வழங்கப்படுவதுடன் பாடசாலை கல்வியை இடைநடுவே கைவிட்ட 18 வயதை தாண்டாத அனைத்து சிறுவர்களுக்கும் மாற்றுக் கல்வி முறை உருவாக்கப்படல் வேண்டும். 2015 இலங்கையின் 12க்கும் 17 வயதுக்குட்பட்ட 20,780 சிறுமிகள் திருமணம் முடித்து அல்லது துணையுடன் சேர்ந்து வாழ்கின்றனர் என புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன.
குடும்ப சுகாதார பணியத்துக்கு அமைய பதிவு செய்யப்பட்ட அனைத்து கருவுற்ற தாய்மார்களிலும் 5.3% 11 வயது பெண்களாவார். அதேபோல இலங்கையில் 4 பெண்களில் ஒருவர் தமது 18 வயதை அடைவதற்கு முன்னரே பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுகின்றனர் என்பதனை இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த புள்ளி விவரங்களின்படி திருமண வயதை மேலும் அதிகரித்து இந்த சமூக பிரச்சினைக்கு தீர்வு காண்பது சாத்தியமற்றது என்பது புலப்படுகின்றது. கல்வி அமைச்சின் பிரசுரிப்பு பிரிவின் தகவலுக்கு அமைய 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்க தயார் நிலையில் உள்ள பாலியல் கல்வி எனும் நூல் மாணவர் அறிவூட்டலை விட குறிப்பாக கலப்பு பாடசாலைகளில் பெண் பிள்ளைகள் துன்புறுத்தப்படுதலுக்கு வழிவகுப்பதாகவே உள்ளது. அந்த புத்தகத்தில் 10ஆம் 12ஆம் மற்றும் 24ஆம் பக்க புகைப்படங்களும் உருவப்படங்களும் மிகவும் ஆபாச நிலையிலே உள்ளன. இந்த வெளியீடு உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். தோட்டத்துறையிலே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை எடுத்துக்கொண்டால் கம்பெனிகளில் முறையாக தொழில் புரிகின்றவர்கள் என்ற வகையிலே அவர்களுடைய கொடுப்பனவு தற்போது 730 ரூபாய் என்பதாக தற்போது இருக்கின்ற போதும் அந்த கணிப்பீட்டில் வருகின்ற போது அதனை விட குறைவான தொகையே வருகின்றது. முறையற்ற வகையிலே ஒரு நாள் சம்பளம் பெறுபவரினுடைய அளவீடு 1000 ரூபாய்க்கு மேற்பட்ட நாள் கூலி பெறுகிறார்கள், ஆனால் ஆவணம் இல்லை. ஆனால் இவர்களுடைய சம்பளம் குறைவு, ஆவணத்தில் இருப்பதனால் கிராம உத்தியோகத்தர்கள் அந்த சம்பள அளவை வைத்து அதனை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கின்றது. அவை இந்த ஒரு சிக்கலான நிலைமை இங்கே இருக்கின்றது. அதனால் சமுர்த்தியை மட்டுமல்ல அமைச்சர் அவர்களை இழக்கின்றார்கள், 5ஆம் வகுப்பு பிள்ளை பெறக்கூடிய அந்த புலமை பரிசில் கட்டணத்தையும் இழக்க வேண்டிய துர்பாகிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய யுத்தத்தால் பாதிப்படைந்த குறிப்பாக விதவைகளாக இருக்கக்கூடிய பெண்களினுடைய நலன் கருதி அவர்களினுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கு இந்த சமுர்த்தி திட்டத்திற்குள் ஒரு நல்ல செயற்திட்டத்தை முன்வைக்க முடியும் என்பதனையும் இங்கு நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். சமுர்த்தி தெரிவின் போது எங்களுடைய பிரதேசங்களில் அரசியல் ரீதியாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இதே போன்றுதான் சமுர்த்தி நியமனங்களும் உண்மையில் தகுதியற்றவர்களால் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. மன்னார் மாவட்டத்தில் ஓயல் சாதாரண தரத்தில் கணித பாடம் சித்தி அடையாத உத்தியோகர்களும் சமுர்த்தி உத்தியோகர்களாக வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அமைச்சருக்கு சுவரொட்டி ஒட்டியதற்காக அவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டது. தாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிந்திருக்கிறீர்கள் 5 கிலோ அரிசி கொடுத்து அந்த பணத்தை சமுர்த்தி பணத்தில் குறைப்பதாக. கௌரவ அமைச்சர்களே, மக்களுக்கு அப்படியான ஒரு சுமையை சுமத்த வேண்டாம். நான் நினைக்கின்றேன், அந்த இணைத்தலைவர்களுடைய மகாநாட்டில் ஒரு சில அமைச்சர்கள் உங்களிடம் கேட்டார்கள், நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன், சமுர்த்தி காசுக்கு அரிசியை கொடுப்போமாண்டு. அவர்கள் சதோசாவில் இருக்கிற அரிசியை விற்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள் ஒழிய மக்களுடைய நலனை பார்க்கவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த கருத்து தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறான கருத்தினை இன்றைய தினம் பதிவு செய்திருந்தார். அந்த விக்ரமதுங்க மற்றும் பிரஹித் எக்லியா கூட போன்ற ஊடகவியலாளர்களது கொலை தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருவதை போன்று கொல்லப்பட்ட படுகாயமடைந்த ஏனைய அனைத்து ஊடகவியலாளர்கள் தொடர்பிலும் தாக்குதலுக்கு உள்ளான ஊடக நிறுவனங்கள் தொடர்பிலும் உரிய விசாரணைகள் மேற்கொண்டு குற்றவாளிகள் இனங்காணப்பட்டு தண்டிக்கப்பட நடவடிக்கை எடுக்குமாறும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உயிரிழந்த ஊடகவியலாளர்களது குடும்பங்களுக்கு அவர்களது வாழ்வாதாரத்தை ஈட்டிக்கொள்ள கூடிய வகையில் ஒரு விசேட திட்டம் என்ற அடிப்படையில் ஒரு நிதி உதவி திட்டத்தை முன்னெடுக்குமாறும் கேட்டுக்கொண்டு, கடந்த காலங்களில் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்பாக அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அந்த கொலைகள் தொடர்பாக எந்த விதமான குரலும் கொடுக்க முடியாமல் இருந்த ஏபிடிபியினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் தான் இவ்வாறான கொலைகள் யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பில் நடைபெற்றது. ஆனால் இதற்காக ஒரு கண்டனங்களோ வருத்தமோ தெரிவிக்க முடியாமல் இருந்த அமைச்சர் இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் லசந்த விக்ரமதுங்க, பிரஹித் தக்லியா கூட போன்றோருடைய கொலைகளுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கின்றார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் ஊடகவியலாளர்கள் அரச படைகளினாலும் அரச படைகளுடன் சேர்ந்து இயங்குபவர்களினாலும் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள்.
இட்டவரை அவர்கள் தொடர்பான விசாரணைகள் எதுவும் பூரணமாக நடைபெறவில்லை என்பதும் அவர்களை கொலை செய்தவர்கள் இன்றும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மையான விடை. மத்திய வங்கி முறிகள் மோசடியுடன் தொடர்புடைய பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் அது தொடர்பிலான தகவல்களை வெளியிட மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி மறுத்துள்ளார். மத்திய வங்கியின் நாணய சபை எடுத்துள்ள தீர்மானங்கள் தொடர்பில் அறிவிப்பதற்காக இன்று நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் மத்திய வங்கியின் ஆளுநரிடம் ஊடகவியலாளர்கள் இது தொடர்பில் கேள்வி எழுப்பினர். உயிர்நீத்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டாம் என தாம் ஒருபோதும் கூறவில்லை என அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் மனோ கணேசன் தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் நேற்று தெரிவித்த கருத்து குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். புலிகள் இன்று ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு என்ற காரணத்தினால் அவர்களது பெயர்களை குறிப்பிடாமல் தமிழ் மக்கள் நினைவஞ்சலிகளை நடாத்துவதில் சட்ட பிரச்சினை இல்லை என்றும் எதிர்காலத்தில் அந்த தடை நீக்கப்படுமாக இருந்தால் அப்போது JVP போன்று புலிகளின் பேரிலேயே நிகழ்வுகளை தமிழ் மக்கள் நடாத்தலாம் என்றே தான் கூறியதாக அமைச்சர் மனோ கணேசன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எனினும் MK சிவாஜிலிங்கம் தான் சிங்கள மொழியில் கூறிய விடயங்களை அரைகுறையாக விளங்கிக் கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசியுள்ளதாக மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் MK சிவாஜிலிங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்டுப்பாட்டையும் தன்னிச்சையாக இப்போது மீறி வருவதாகவும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து குர்நாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தமிழ் தேசியவாதிகள் குர்நாகலுக்கு வந்துவிட்டார்கள் என்று மேடையில் கூறும் சந்தர்ப்பத்தை மஹிந்த ராஜபக்சவுக்கு ஏற்படுத்திக் கொடுத்ததாகவும் மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் இடம்பெறும் விடயங்களை பார்க்கும்போது இலங்கை செல்வம் கொளிக்கும் பூமியாக மாறிக்கொண்டு வருவதையிட்டு தான் மகிழ்ச்சி அடைவதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் VN ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரி இல்லாத சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்ய உள்ள செய்தி கேட்டு தனக்கு இவ்வாறு தோன்றியதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதிகளுக்கு சலுகைகளை வழங்கும் போது பொதுமக்களுக்கும் சில சலுகைகளை வழங்க வேண்டும் என ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற மக்களின் விவசாய கடன் மற்றும் சிறு கைத்தொழில்களுக்கான கடன் ஆகியவற்றுக்கான வட்டி வீதத்தை குறைத்து நீண்டகால தவணையில் வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிழக்கு மாகாண சபை அமர்வு அவைத் தலைவர் சந்திரதாச கலபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. பதில் அதிபர்களை நிரந்தர நியமனமாக்குவது தொடர்பான பிரேரணை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்களான RM அன்வர் மற்றும் அப்துல் ரசாக் ஆகியோரினால் கொண்டுவரப்பட்டது. அசாதாரண சூழலில் தகுதியான அதிபர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் பாடசாலைகளை பொறுப்பேற்று நிறைவேற்று அதிபர்களாக செயல்படுகின்ற அதிபர்களை தொடர்ந்தும் அவர்கள் பணிபுரியும் பாடசாலைகளில் கடமையில் நியமிக்க வேண்டும் என சபை தீர்மானித்துள்ளது. கல்வி அமைச்சர் ஒரு அமைச்சரவை பத்திரத்தை தங்களுடைய அமைச்சரவையிலே அவர் சமர்ப்பித்திருக்கிறார். பதில் அதிபர்கள் நீங்கள் சொல்லுகின்ற பெர்ஃபார்மிங் பிரின்சிபல் கடமை நிறைவேற்ற அதிபர்கள் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஆராய்வதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட வேண்டும். அந்த குழு நியமிக்கப்பட்டது பிரதம மந்திரியினுடைய தலைமையில ஏனைய 4 அமைச்சர்களை கொண்ட ஒரு அமைச்சரவை உபகுழு இந்த பெர்ஃபார்மிங் பிரின்சிபல்ஸுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு அமைச்சரவை உபகுழு நியமிக்கப்பட்டது. இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் பதில் அதிபர்களாக கடமை புரிபவர்கள் தங்களை நிரந்தர அதிபர்களாக தரம் உயர்த்த கோரி இன்று 2வது நாளாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 331 பதில் அதிபர்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திருகோணமலை இந்து கலாச்சார மண்டபத்திலிருந்து கிழக்கு மாகாண கல்வி அமைச்சு வரை பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.